எதெல்லாம் எனக்கு நடக்க கூடாதுன்னு நான் பயந்தனோ அது எல்லாமே எனக்கு நடக்குதுக்கா. இங்க எனக்கு முதல் இரவுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா என் மனசு இதை ஏத்துக்க மாட்டேங்குதே. உனக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆகி நீ இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் அந்த செல்வநாயகிய நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்கா. இந்த முதலிரவையும் நடக்க விட மாட்டேன். எப்படியாச்சும் அர்ஜுன சமாதானப்படுத்தி இதை நிறுத்திடுவேன்கா. ஏய் நான்தா ஏன் இவ்வளவு பயம்? இந்த ரூம்குள்ள என்ன தவிர வேற யாரு வருவாங்க சத்யா? இல்ல திடீர்னு வந்து என்ன பண்ற அர்ஜுன்? புது பொண்டாட்டிக்கிட்ட புது மாப்பிள்ள என்ன பண்ணுவான்? ரொமான்ஸ் தான். ஆக்சுவலி நீதான் எனக்கு பால் பழம் எல்லாம் கொண்டு வரணும். பாரு, நான் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இரவு நேரம், நிலவு வானம், குளிர் காத்து, முதலிரவு, இளஞ்சோடிகளுக்கு தோதான நேரம் இதுதானே? என்ன சத்யா, இன்னும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நடந்துக்கிற? என்னை விட்டு விலகி போறிய? ஏய், இப்போ நாம லவ்வர்ஸ் மட்டும் இல்ல, கல்யாணம் ஆன ஜோடி. இன்னைக்கு நமக்கு முதலிரவுமா? இந்த சமயத்துல நாம இரும்பும் காந்தமும் மாதிரி ஒன்னா இருக்கணுமே ஒழிய காந்தமும் மாதிரி விலகி போக கூடாது. ஆசைப்பட்டதெல்லாம் உடனே கிடைச்சிட்டா அதுல த்ரில் இருக்காதுல்ல அர்ஜுன். கொஞ்சம் காத்திருந்தா பாசமும் காதலும் இன்னும் அதிகமாகும். எனக்கு பொறுமை இல்ல. அர்ஜுன் 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 என்ன ஆச்சு? அர்ஜுன், ஐயோ அர்ஜுன், அர்ஜுன் கண்ணு திறந்து பாரு. அர்ஜுன், பாத்தியா, பால் சொம்பு கீழே விழுந்தது கூட உனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு பயந்துட்ட. இதுதான் உண்மையான பாசம், காதல். வேணா சத்யா, தேவி இந்த வீட்டுக்கு மருமகளா வர வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். அர்ஜுனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த முதலிரவை தடுத்துற. என்ன சத்யா, என்ன யோசனை? ரொம்ப டென்ஷனாவே இருக்க போல இருக்கு. பரவாயில்ல சத்யா, நீ எனக்கு முழுசா கிடைச்சிட்ட. அது போதும் எனக்கு. நீ எப்போ ரிலாக்ஸா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றியோ அப்ப நாம நல்ல கணவன் மனைவியா வாழ்க்கையை தொடங்குவோம். அது வரைக்கும் நாம நல்ல காதலர்களா மட்டும் இருப்போம். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அர்ஜுன். எனக்கு செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம். ஆனா நான் ஒரு காதல் பறவை. நீ என் காதல பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். காதல் பறவையா? அப்படின்னா இந்த தேசிய பறவை மாதிரி காதலுக்கு ஒரு பறவை இருக்கு. அது உனக்கு தெரியாதா? தெரியாது. அது என்ன பறவை? அது கொசு. என்னது
கொசுவா? ஆமா, அத நாம எவ்வளவுதான் விரட்டினாலும் அது நம்மள தொடர்ந்து வந்து வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குல்ல. நானும் உன்ன பண்ற மாதிரியே. அதனால காதலுக்கு சிறந்த உதாரணம் கொசுதான்.